சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த சம்பவம் இப்பதான் முதல் சம்பவமா? கிடையாது. தமிழ்நாட்டிலேயே சாதிய பிரச்சனைகள் அதிகமா நடக்கிற மாவட்டங்கள்ல முதன்மையா இந்த 2 மாவட்டங்கள் தான் இருக்கு. ஆனா பாருங்க, ஆட்சியாளர்கள் இந்த தமிழ்நாட்டை சாதிய பிரச்சனைகள் இல்லாத மாநிலம் அப்படின்னு எப்போதும் மார்தட்டி பேசிப்பாங்க. சபாநாயகர் அப்பாவு போன்றவங்க நெல்லை மாவட்டங்கள்ல சாதி பிரச்சனையே இல்லைன்னு பச்சையா போய் பேசுவாங்க. அதுவும் ஊடகத்தார் முன்னாடி போய் பேசுவாங்க. சரி, இந்த மாவட்டங்கள்ல ஏன் சாதி பிரச்சனை அதிகமா நடக்குது? நாங்குநேரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே சில பேர் பிராமணர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுவும் சிறுபான்மை சமூகமா இருந்திருக்கிறாங்க. அதோட பட்டியல் சமூக மக்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. அங்க சிறுபான்மை சமூகமா இருக்கிறவங்க எல்லாரும் நிலம் வச்சிருக்கக்கூடியவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. அது நாடார்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், கோணார்களா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே. அங்க டாமினேட்டா ஆதிக்கம் செலுத்துவது யார் அப்படின்னா தேவர் சமூகத்தை சார்ந்த உட்பிரிவான மறவர்கள் தான். திட்டமிட்டு சாதிய திமிர்ல ஒருத்தரை பயமுறுத்துறது, கொலை செய்யறது, அவங்களை அச்சுறுத்துறது அப்படின்னு சொல்லி 50 வருஷமா இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. சரி, இந்த பிரச்சனைகள் எதனால நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அங்கு இருக்கக்கூடிய மறவர்கள்ல சிலர் இதை தொடர்ச்சியா செய்துகிட்டே வராங்க.